இப்போ மட்டும் கிடையாது, இவர் வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்களில் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பர்ஸ்லலாம் ஃபேப்ரிகேட் பண்ணி ஏமாத்துறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ஏமாத்துறது, பிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இவர் எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லது, அதோட மெடிசன்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பப்ளிக்கு அப்படியே வந்து கொடுக்குறது. ட்ரீட்மெண்ட் பண்ணலினா கூட அவர் சரியாகி வீட்டுக்கு போயிடுவார். அந்த மாதிரியான கேரக்டர்ஸுக்கு இந்த மெடிசனை கொடுத்துட்டு இந்த மெடிசன் எடுத்தனால தான் இவங்க வந்து சரியாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காட்டும்போது கூட 11% வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க எந்த வீடியோவை எக்ஸாம்பிளாக காட்டினாங்களோ அந்த வீடியோவை ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு வேணால் எதை வேணால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில். ஆந்தனி ஃபவுசி அவங்களாம் தான் இதை வந்து அலோவே பண்ணாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா ஏசிடி யூஸ் பண்ணி ஆந்தனி ஃபவுசி தான் முக்கியமான காரணம். அதுக்கு நீங்கள் வந்து புதுசாக ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி இல்லை கேரமில்லிஸ் வந்து பிசிஆரை பற்றி தப்பாக அது பேசவே கிடையாது, பிசிஆரை வச்சு ஏமாற்ற முடியும்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க நிறைய பேர் தான் மெயின் ஸ்ட்ரீம் ஃபாலோவர்ஸ் தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. வேக்சின் போட்டனால தான் இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு சேஃப் ஆகிட்டாங்க, இவங்க பாடியில் அந்த வைரஸ் இல்லை, நெகட்டிவ் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த சைக்கிள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கேரமில்லிஸ் அப்போவே சொன்னார். எய்ட்ஸ் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த டைம்லேயே சொன்னார். இன்டர்பிரேஷன் தப்பாக பண்ணுவாங்க, இன்டர்பிரேஷனை தப்பாக பண்ணி மக்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு அவர் அப்போவே சொன்னார். அதை தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. Effect in diminishing the time to recovery. This is really quite important for a number of reasons, and I'll give you the data. It's highly significant. If you look 2020 ஸ்டார்டிங்கில் இந்த பிளான்டமிக் நல்லா போயிட்டு இருந்த டைமில் டாக்டர் ஃபவுசி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன இன்டர்வியூனா, ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கையில் கிடச்சிருச்சு, ரெம்டெசிவிர் வந்து ஒரு நல்ல மெடிசன், இது யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு இன்டர்வியூ. இவர் வந்து நல்லா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இருந்தார் அந்த டைமில். இவர் என்ன சொன்னாலும் எல்லா நேஷன்லேயுமே டிவியில் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அப்புறமா இவர் சொன்னது தான் அந்தளவுக்கு டிவியில் போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நல்ல ஒரு ஸ்டார் மாதிரி இவர் இருந்த டைமில் ரெம்டெசிவிர் பற்றி இவர் பாசிட்டிவாக நிறைய விஷயம் சொன்னார். ஸோ அந்த மாதிரி சொன்னதுனால இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணத்தினால ரெம்டெசிவிர் நல்லா சேல்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் அதை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயங்கர சேல்ஸ் ஓடிட்டு இருக்குது. டாக்டர் ஃபவுசிக்கும் இந்த மொடர்னா கம்பெனிக்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது. இவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு வேக்சின் கம்பெனி. ஸோ இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசு பார்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரெம்டெசிவிர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேக்சின் கிடையாது, ஒரு நார்மலான டோசேஜ். ஸோ இதை பற்றி யாருமே அதிகமாக செக் பண்ணி பார்க்கவே இல்லை. ரெம்டெசிவிருக்கும் டாக்டர் ஃபவுசிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, ரெம்டெசிவிர் உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணி உண்மையிலேயே கரெக்டாக தான் வந்துச்சா இல்லை ஃபேப்ரிகேட் பண்ணாங்களா, அந்த விஷயம்லாம் யாருமே செக் பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணாதனால தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இதை வந்து ஒரு நல்ல மெடிசன் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நிஜமாகவே இது க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மெகா ஸ்டடி பற்றி பார்க்கலாம். ரெம்டெசிவிர் அண்ட் இன்டர்ஃபெரான் ஃபால் ஃப்ளாட் இன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் மெகா ஸ்டடி ஆஃப் COVID-19 ட்ரீட்மெண்ட்ஸ். ஒரு பெரிய லெவலில் பெரிய ஸ்கேலில் இவங்க வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி பண்ணாங்க. ரிசர்ச்னு சொல்லுவாங்க, டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். டைட்டில் அவங்க என்ன வேணால் போட்டுக்கிட்டோம். ஆனால் இது வந்து பேசிக்காக ஒரு மெடிக்கல் ஸ்டடி, அவ்வளவுதான். மெகா ஸ்டடி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அன்யூஸ்வலாக இந்த செக் பண்ணி பார்க்கும்போது மட்டும் நிறைய பேரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதான் மெகா ஸ்டடின்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு ஒரு எஃபெக்ட்டுமே வரல. ரிக்கவரி சீக்கிரமாக ஆகும்னாங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. எந்த மெடிசனுமே போடாத மாதிரி தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. நார்மலாகவே 95% மேலே சரியாகி தான் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் இது வேஸ்ட்டு தானே. பட் எனிவே இவங்க செக் பண்ணி பார்த்ததில் ஒரு ரிசல்ட்டுமே வரல. பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல. நெகட்டிவ்னு வேணால் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னதுன்னா, 11% ஆஃப் த பீப்புள் டைட். Repurposed antiviral drug for COVID-19 in turn World Health Organization solitary trial results. அப்படியே டேரெக்டாக நம்ம ரிசல்ட்ஸுக்கு போகலாம். No study during definitely reduced mortality. கொஞ்சம் கூட மொர்டாலிட்டியை இது வந்து கம்மியெல்லாம் எதுவும் பண்ணவே கிடையாது. அவங்கன்னா அந்த இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது வந்து மொர்டாலிட்டிலாம் குறையுது, சீக்கிரமாக ரிக்கவரி ஆகி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே பேப்பர்ஸில் வேறு மாதிரி இருக்குது. பட் எனிவே இன்னும் கன்க்ளூஷனையும் பார்க்கலாம். தீஸ் ரெம்டெசிவிர் ஹைட்ராக்சிக்ளோரைன். இப்போது ஹைட்ராக்சிக்ளோரைன் வந்து ட்ரம்ப்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மெடிசன்.
மலேரியாவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பயங்கரமான டாக்ஸிக் மெட்டீரியல், நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். Lipnoxvir and interferon regimes appear to have little or no effect on hospitalization COVID-19. Little or no effectனு போட்டிருக்கு. அவங்க ஏதோ இன்டர்வியூலாம் தரும்போது பயங்கரமான எஃபெக்ட் வரும், உடனே ரெக்கவரி ஆகிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனிவே இன்னும் கூட கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். Remdesivir in adults with severe COVID-19, a randomized double-blinded placebo-controlled மல்டிசென்ட்ரல் ட்ரையல். எப்போவுமே இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த மெடிக்கல் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது டபுள் பிளைண்டட்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டபுள் பிளைண்ட் இருந்துச்சுன்னா தான் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே செக் பண்ணி பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து ஏமாற்ற முடியாது டபுள் பிளைண்டடாக இருந்துச்சுன்னா. இங்கே இன்டர்பிரிட்டேஷன் பாருங்கள். In the study of adult patients admitted to hospitals for severe COVID-19, remdesivir was not associated with statistical significant clinical benefits. ஒரு பெனிஃபிட்ஸுமே வரல, எந்த ஒரு பாசிட்டிவ் விஷயமுமே கிடைக்கல. இங்கே பப்மெட்டில் இருக்குது இந்த பேப்பர். நான் எல்லாத்தையுமே கீழே சொல்கிறேன், கீழே வந்து லிங்க்கில் தரேன், செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக படிங்க. நான் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்தேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இங்கே டாக்டர் ஃபௌசி வந்து இங்கே இன்டர்வியூ தரும்போதும் சரி, இல்லை மற்ற பாட்காஸ்ட்டு இந்த யூடியூப்பில் எல்லாம் கொடுக்குறது, அந்த மாதிரி வீடியோ எதில் பார்த்தாலுமே ரெம்டெசிவிர் பற்றி பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பார். பேப்பர்ஸ்லாம் நல்லது தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அது ஏன் வேறு மாதிரி இருக்குன்னா, டாக்டர் ஃபௌசியோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் கிடையாது, இவர் வந்து ஆல்ரெடி நிறையா விஷயங்களில் ஃப்ராடத்தனம் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பர்ஸ்லலாம் ஃபேப்ரிகேட் பண்ணி ஏமாத்துறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ஏமாத்துறது, பிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இவர் எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லது, அதோட மெடிசன்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பப்ளிக்கு அப்படியே வந்து கொடுக்குறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயத்தை அவர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஏசிடியோட ட்ரீட்மெண்ட்லேருந்து இருக்குது. ஆஃப் கார்டியனில் இவர் பண்ண இந்த ஃப்ராடுத்தனத்தை எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டு வச்சுருக்காங்க. ஆஃப் கார்டியனில் ஆந்தனி ஃபௌசி 40 years of lies from ACT to ரெம்டெசிவிர்னு போட்டிருக்காங்க அந்த டைட்டில். இதுவும் நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏசிடி அப்படின்றது இந்த எய்ட்ஸுக்கெலாம் கொடுக்குற மருந்து. வைரஸ் மெனி அப்படின்னு சொல்லி ஒரு செமினார் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏசிடி வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல். இதை வந்து மெடிசன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆந்தனி ஃபௌசி அவங்களாம் தான் இதை வந்து அலோவே பண்ணாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா ஏசிடி யூஸ் பண்ணி ஆந்தனி ஃபௌசி தான் முக்கியமான காரணம் அதுக்கு. அந்த டைமில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே இவர் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அந்த மெடிசனுக்கு ஃபால்சிஃபைடு டேட்டாஸை கொடுத்து ஏமாற்றி மக்கள்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்காரு ஆந்தனி ஃபௌசி. இது வந்து நல்ல மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னா ரெக்கவரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. பப்ளிக்காக ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட்டாவை. clinicaltrial.gov archive, GOVனா கவர்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் இவங்க பெரிய லெவலில் பண்ணாங்க இல்லையா, அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணாங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பேஜில் இருக்குது. இது ஏன் நான் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன்னா, இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயத்த டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. எப்படியெல்லாம் ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பேப்பர் தான் ஒரு எக்ஸாம்பிள், இந்த பேஜ் தான் ஒரு எக்ஸாம்பிள். வீடியோ முடிச்சதுக்கப்புறமா இதை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு இந்த மெடிசன் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வென்டிலேட்டரில் முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மெடிசனை வந்து கொடுக்கல. ஆல்ரெடி நல்லா இருக்க ஒரு கேரக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா கூட அவர் சரியாகி வீட்டுக்கு போயிடுவார். அந்த மாதிரியான கேரக்டர்ஸுக்கு இந்த மெடிசனை கொடுத்துட்டு இந்த மெடிசன் எடுத்தனால தான் இவங்க வந்து சரியாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காட்டும்போது கூட 11% வந்து இறந்து போயிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல காட்டின இல்லையா 11%, அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு ஃபேப்ரிகேஷன்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த ரெம்டெசிவிரோட ஸ்டடி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அங்கே ஹைவயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ இருக்குது. அந்த ஷோவில் கூட இதை பற்றி பேசியிருக்காங்க, ரெம்டெசிவிரை வச்சு எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கும் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே வைரஸ் மெனி அப்படின்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அந்த செமினார்ஸ்லாம் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். எய்ட்ஸ் HIV வச்சு எப்படிலாம் காசு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஆல்சோ ஏசிடி வச்சு எப்படி ஏமாத்துறாங்கன்னு போட்டிருக்காங்க. கேரி முல்லிஸ் கூட ஏசிடி அப்படின்ற இந்த மெடிசனுக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருந்தார். நான் அப்படியே கடைசியில் சொல்கிறேன், அவரை பற்றியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது.
vaccine-impact.comலையும் டாக்டர் ஃபவுசியோட ஃப்ராடத்தனத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுசி ஃபாலோஸ் பிக் ஃபார்மாஸ் ட்ராக் அப்படின்ற அந்த சப்ஹெட்டிங் அடியில் பாருங்கள், HEQ பேட்டன்ட்ஸ் ஆர் லாங் எக்ஸ்பயர்டு. இந்த ஹைட்ராக்சிக்ளோரைன் அப்படின்ற அந்த மெடிசன் வந்து எக்ஸ்பைரி ஆகிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, HEQ might compete with Dr. Fauci's vaccine including the Moderna's vaccine for which his agency owns half the patents and Dr. Fauci has invested $500 million in taxpayers dollars. இந்த ஹைட்ராக்சிக்ளோரைன் வந்து டைரெக்டாக கம்பீட் பண்ணுது, போட்டியாக இருக்குது. எதுக்கு போட்டியாக இருக்குன்னா, டாக்டர் ஃபவுசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மொடர்னா வேக்சின்ஸில். ஸோ போட்டியாக இருக்குது. அதை தூக்கிட்டு இவர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்னொரு மெடிசனை வந்து எடுத்து இதாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கு கொடுத்துருக்காங்க. ஹைட்ராக்சிக்ளோரைடுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க பாசிட்டிவாக, இது யூஸ் பண்ணால் சரியாகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் டாக்டர் ஃபவுசி இந்த பிக்சருக்குள்ளே வந்த உடனே இல்லை கிடையாது, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெம்டெசிவிர் எடுத்து காமிச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஃபாலோ அப்பாக அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மொடர்னா வேக்சினை FDA அப்ரூவல் இல்லாமையே எமர்ஜென்சி அப்ரூவலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க எல்லாமே எமர்ஜென்சி அப்ரூவல் தான், ஒன்று கூட ஒரிஜினலாக FDA அப்ரூவ் பண்ண வேக்சின் கிடையாது. இன்னுமே வந்து இந்த 3rd ட்ரையல் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ் வந்து இன்னும் முடியல. 2022க்கு அப்புறமா தான் அது வந்து எண்டே ஆகும். ஸோ இப்போ வரைக்குமே வேக்சின் போட்டிருக்க எல்லாருமே பேசிக்காக ஒரு லேப் ரேட்ஸ் மாதிரி தான். எனிவே இப்போ அப்படியே ஃபாலோ அப் ஆகலாம். எஸ், ஃபவுசி அண்ட் கேட்ஸ் டூ ஹாவ் டைஸ் டு COVID-19 வேக்சின் மேக்கர்ஸ். மொடர்னா கூடயும் இங்கே ஃபவுசி கூட லிங்க் இருக்குது. அதே மாதிரி ரெம்டெசிவிர் கூடயும் கனெக்ஷனில் இருக்கார். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. ரெம்டெசிவிர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, மொடர்னாலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த பில்கேட்ஸ் அவரோட ஃபவுண்டேஷன்கிட்ட இருந்தும் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆங்கிள்லேயும் அவர் வந்து காசு பார்த்துட்டு இருக்காரு. ராபர்ட் கே கெனடி ஜூனியர் சொல்கிறாரு, டாக்டர் ஃபவுசி அண்ட் பில்கேட்ஸ் ஸ்டாண்ட் டு ப்ராஃபிட் ஃப்ரம் COVID-19 வேக்சின். இது வந்து 2020 ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே இந்த டைமில் யாருமே வந்து ரெம்டெசிவிர் பற்றி யோசிக்கவே இல்லை. அதுலேயும் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் ப்ரொமோட் பண்ணுறாரா அப்படின்னு யாரும் கொஸ்டின் கேட்கவே இல்லை. ஜீலீட் அப்படின்றது தான் இந்த ரெம்டெசிவிர் கம்பெனியோட நேம். ட்ரம்பிள்ஸ் ஆஃப்டர் லாஸ்ட் டேட்டா லீக் ஆன் வைரஸ் ட்ரக் ட்ரையல்ஸ். பேசிக்காக ஒரு டேட்டாவை வந்து அவங்களே லீக் பண்ணிட்டாங்க, ஒரு ரிசல்ட்டை வந்து. இது வந்து எந்த எஃபெக்ட்டுமே பண்ணாது ரெம்டெசிவிர் வந்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டை அவங்களே வந்து லீக் பண்ணிட்டாங்க. They showed that the drug wasn't associated with patients getting better more quickly and 13.9% of the patients getting the drug died versus 12.8% getting the standard care. ஸ்டாண்டர்டான கேர். இந்த மெடிசன் இல்லாமல் நார்மலாக பார்த்துக்கிட்டா 12% வந்து இறந்துருக்காங்க. இந்த மெடிசனை யூஸ் பண்ணால் 13.9% வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் இவங்களே, இந்த கம்பெனிக்காரங்களே பப்ளிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்த மற்ற மீடியாஸ், மற்ற அந்த ஆல்டர்னேட் மீடியாஸ் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இது இப்படி தான் அதில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷேர் பண்ண விஷயந்தான் ஒரு டைம் வந்து ரெம்டெசிவிர் 2020 அந்த டைமில் வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து இறங்குச்சு. அதுக்கு மெயினான காரணமே இந்த பேப்பர் வந்து லீக் ஆனது தான். பட் எனிவே இப்போ அதெல்லாம் எல்லாருமே மறந்துட்டாங்க டோட்டலாக. இவங்க லீக் பண்ண டேட்டாவில் 13% இறந்துருவாங்க அப்படின்னு போட்டிருந்ததை டோட்டலாக மறந்துட்டு பழையபடி டாக்டர் ஃபவுசி ஃபஸ்ட்டு சொன்னதே எடுத்து வச்சுக்கிட்டு இவர் சொல்லியிருக்காரு, இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லா டாக்டர்ஸும் இதை ப்ரெஸ்கிரைப் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சேல்ஸ் போயிட்டு இருக்குது. When it comes to money, we checked financial ties among experts on the government panel devising coronavirus treatment guidelines, which had the effect of dialing back hydroxychloroquine use and giving an edge to remdesivir. We found that of 11 members reporting links to a drug company, 9 of them named relationships to remdesivir's maker, Gilead. 7 more, including 2 of the committee's leaders, have ties to Gilead beyond the 11 months they had to disclose. 2 were on Gilead's advisory board. ரெம்டெசிவிருக்கு இவங்கெல்லாம் டைரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பார்த்த அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே. டாக்டர் ஃபவுசி மட்டும் கிடையாது, அவர் வந்து ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்றனால எல்லாருக்குமே அவர் பேர் ஞாபகம் இருக்குது. ஃபவுசி கூட சேர்ந்து இருக்க மற்ற நிறைய பேரும் கூட ரெம்டெசிவிரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொடர்னாலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாத்தையுமே கீழே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பப்ளிக்கு எப்போயுமே சொல்லவே மாட்டாங்க.
இன்வெஸ்ட் பண்ணனால தான் நீங்கள் டேட்டாவெல்லாம் மாற்றிட்டு இது நல்லதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அந்த எதுலெல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுலெல்லாம் இவங்களுக்கு வந்து டைப்ஸ் இருக்குது, அந்த விஷயத்த எப்போவுமே காமிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த லீக்டான அந்த பேப்பர்ஸ் பற்றியும் பேசவே மாட்டாங்க. நம்ம லீக்டான அந்த பேப்பர்ஸ் பக்கம் கூட போக தேவையே இல்லை. பப்மெட் மாதிரி நிறைய இடங்களில் இந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படியே பப்ளிக்கில் ஓப்பன்லேயே இருக்குது, யார் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இடங்களெல்லாம் ரிசல்ட்டில் ரெம்டெசிவிர் ஒரு யூஸும் கிடையாது, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் விஷயத்தையும் பப்ளிக் வந்து கொஸ்டின் கேட்டால் தான் அவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த ரெம்டெசிவிர் மாதிரியான யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை பப்ளிக்கு அவங்களோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விற்க மாட்டாங்க. பப்ளிக் அமைதியாக இருக்க வரைக்கும் இவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லா ஆங்கிளையும் காசு பார்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இப்போது காமிச்ச அந்த வீடியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பப்மெட்டில் அப்புறமா மற்ற இடங்களில் இருக்க பேப்பர்ஸ் வந்து ரெம்டெசிவிர் யூஸ்லெஸ்ன்னு போட்டிருக்கு. லீக்கான அந்த டெஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னா 13% இறக்குறாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம எந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லா ரிசல்ட்டுமே இந்த ரெம்டெசிவிர் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஒரு விஷயம் கூட பாசிட்டிவாக கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் ஃபவுசி வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னார் இல்லையா, இதை வந்து செக் பண்ணியாச்சு, இது வந்து பெரிய லெவலில் ரெம்டெசிவிருக்கு வந்து செக் பண்ணியிருக்கோம், இது வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை யார் ஃபண்டிங் பண்ணி யார் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்களேன். டாக்டர் ஃபவுசி தான் ஃபண்ட் பண்ணி ரெம்டெசிவிருக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர்ற மாதிரி அந்த ரிசல்ட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த மெடிக்கல் ஸ்டடியவே இவர் தான் எடுத்து நடத்தியிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி முடித்து வச்சதும் அவர் தான். அவரே பண்ணிவிட்டு இது செக் பண்ணி பார்த்தா எல்லாம் எடிட்லாம் பண்ணியிருக்காங்க. அவரே எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு பாருங்கள், இது வந்து இண்டிபெண்ட்டாக பிளைண்ட் ஃபோல்டடாக செக் பண்ணியிருக்காங்க, நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா போதும், எவ்வளோ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஃப்ராடத்தனம் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி இங்கே டாக்டர் சிவா ஐயாதுரை யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தார் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. அதுலேயும் ரெம்டெசிவிர் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு இது வந்து டேஞ்சரஸ், எந்த அளவுக்கு இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, எதுக்காக இதை வந்து விற்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இம்பார்ட்டண்ட்டான ஒரு சின்ன பார்ட் மட்டும் நான் இதில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். And by the way, you can see the D and the C has no side effects, hydroxychloroquine has side effects, and remdesivir also has side effects. And let me just I think we've discussed this before. Let's go right into remdesivir. So I'm going to literally go through the recent clinical trial that was done. And this was conducted by Gilead Sciences. By the way, Gilead donated around $250,000 to the Clinton Global Initiative. Good friends, there's pictures you can find of the Gilead CEO hanging around with Bill Clinton. Their stock has gone up by 40% in the last 2 months, while the rest of the economy has decayed, while nearly 30 million Americans are out of work. They've had a gangbuster time in the last 60 days. So the objective that they did in this clinical trial was to determine the duration of treatment with remdesivir to see if more patients can be treated with existing supply of remdesivir. So they didn't even do a placebo-controlled study. What they did was they said, okay, some people are going to get 5 days and some people are going to get 10 days of treatment. So some people are going to get 5 days, some people are going to get 10 days. And is there a difference? And the dosage regimen was 200 milligrams on the first day, followed by 100 milligrams each day. And it was delivered intravenous. So 200 milligrams on the first day, 100 milligrams each day. Now they took 400 people and they divided them pretty close to 200 in the 5-day treatment, 197 in the 10-day treatment. So each person in the treatment group, they got on the first day, they'd get 200 milligrams. On the second day, they'd get 100 milligrams. So the 5-day group, they'd go 200, 100, 100, 100, 100. The 10-day group would go 200, 100, 100, 100, 100, 100, 100, 100, 100. That's the 10-day treatment. And they wanted to see if there was a difference, okay? The hospitalized, so one of the things when they do trials, who are they selecting to give the medicine to? They weren't going after people who were in critical condition. They weren't going after people who had simple symptoms or early symptoms. They were going after people who actually had pneumonia, all right, and reduced oxygen levels. So the only way that they selected people to give this medicine was you had to have pneumonia
and you have to have reduced oxygen levels. Okay, both. And the patients on the ventilators were excluded. So if you were on ventilators, you weren't allowed to be in this. And the clinical outcomes, which means how did they measure success? Well, three things. The patients no longer required oxygen support. So the patient comes and they have pneumonia and they required some level of oxygen. So one thing was they didn't need that. Or they no longer required medical care at all, or they were discharged from the hospital. Okay? So that was measure of success. Okay. By the way, just to level set, what is pneumonia versus, acute respiratory dysfunction? Is pneumonia is an infection that inflames the air sacs, those little alveoli, in one or both of the lungs and causes, air sacs to fill up with fluid, or you get cough with phlegm, or you have fever and chills and difficulty breathing. That's what pneumonia is. நிறைய விஷயம் அவர் பேசியிருக்காரு, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அவர் வந்து ஜெர்ம் தியரி பேஸ் பண்ணி பேசியிருக்காரு, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அவர் வந்து ரெம்டெசிவிர் பற்றி பேசினா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் செக் பண்ணுங்கள். எப்படிலாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, எதுக்கு இதை இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, லென்த்தாக இருக்கும் பட் இம்பார்ட்டண்ட். COVID-19 7 pharma companies / ரெம்டெசிவிர் ப்ரைஸ். ரொம்ப நல்லவங்க அவங்களாம், செயின்ஸ். இந்த கம்பெனிஸ்லாம் மக்களோட நல்லதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது, எல்லாம் காசு பார்க்குறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்லாஷ்னால் ஒரு 900 சம்திங் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் குறைச்சிட்டு அப்படியே நல்ல கம்பெனிஸ் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும், இந்த கம்பெனிஸ்க்கும் தெரியும் இதை வந்து யூஸ்லெஸ் ஸ்டடியிலலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ அதை வந்து சேல்ஸ் பண்ணால் அதிக ரேட்டுக்கு, எவ்வளோ ரேட்டுக்கு பண்ணாலும் விற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. World's largest healthcare companies 2021 big pharma and insurance profit through the pandemic. எல்லாருமே ப்ராஃபிட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷமாக பிக் ஃபார்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, அவ்வளோ காசுலாம் அவங்களுக்கு வரல. இப்போ இந்த பிளான்டமிக் வச்சு தான் பயங்கரமாக காசு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இது வந்து Q1 2021 ஏர்னிங் சார்ட். இதையும் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பயங்கரமாக காசு பார்த்துட்டு இருக்காங்க. Here's how much money Pfizer, Moderna and Johnson & Johnson could make from COVID vaccines. US has surpassed 29 million COVID-19 cases. PCR ஃப்ராடத்தனத்தை வச்சு 29 மில்லியன் பேருக்கு உங்களுக்கு டேஞ்சரஸான ஒரு டிசீஸ் வந்துருச்சுங்கன்னு சொல்லி பயமுறுத்திருக்கீங்க. அப்படி தான் இங்கே டைட்டில்லாம் கொடுக்கணும். எல்லாரும் பயங்கரமாக மணி பார்த்துட்டு இருக்காங்க. Stock of pharma companies linked to vaccine rally. Pfizer reaps hundreds of millions in profits from COVID vaccines. The company said its vaccines generated 3.5 million in revenue in the first 3 months of this year. இந்த இயரில் தான் ஒரு 3 monthsக்குள்ளே 3 பில்லியனை தாண்டி Pfizer கம்பெனி கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் டு பிக் ஃபார்மா அண்ட் ஃபியர் மாங்கரிங் கேம்பைன். அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லிஸ்ட் ஆஃப் top 10 Indian biotech and pharma companies developing COVID-19 vaccines. இந்த சீரம் இன்ஸ்டியூட்லாம் பயங்கரமாக இங்கே கோவிட் வேக்சின் விற்று காசு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இப்போதைக்கு பயங்கரமாக காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லாத்துக்குமே கீழே லிங்க்ஸ் தரேன். அந்த வீடியோ காமிச்ச இல்லையா, அதுக்கும் சேர்த்தே லிங்க்ஸ் தரேன். எப்படிலாம் இவங்க வந்து இன்டர்லிங்க் ஆகியிருக்காங்க. இந்த ரெம்டெசிவிரை சப்போர்ட் பண்ணுற அந்த டாக்டர்ஸ்லாம் எப்படி காசு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் கேரி மில்லர்ஸ் பற்றி கூட கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய பேர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து பிசிஆருக்கு அகேன்ஸ்டாக பேசல, சப்போர்ட் தான் பண்ணார் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவங்க எந்த வீடியோவை எக்ஸாம்பிளாக காட்டினாங்களோ அந்த வீடியோவை ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு வேணால் எதை வேணால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில். இவர் பேசிக்காக வந்து ஒரு அவுட்காஸ்ட் டாக்டர், மற்ற டாக்டர்ஸ் மாதிரி கிடையாது. டாக்டர் ஃபௌசி பற்றி கூட இவர் வந்து ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அந்த வீடியோ வேணால் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பாருங்கள். Guys like Fauci get up there and start talking, he doesn't know anything really about anything, and I'd say that to his face. Nothing. The man thinks you can take a blood sample and stick it in an electron microscope, and if it's got a virus in there, you'll know it. He doesn't understand electron microscopy, and he doesn't understand and he should not be in a position like he's in. Most of those guys up there on the top are just total administrative people, and they don't know anything about what's going on. If Fauci wants to get on television with somebody,
who knows a little bit about this stuff and debate him, he could easily do it because he's been asked. I mean, I've had a lot of people, president of the University of South Carolina. டாக்டர் ஃபவுசி அப்புறமா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த பொறுப்பில் இருக்க நிறைய பேருக்கு எதுவுமே விஷயம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருக்காரு. 1993 இன்டர்வியூலையும் அவர் அதான் சொல்லியிருக்காரு. டிபேட்டுக்கு வேணால் அவரெல்லாம் கூப்பிடுங்க, நான் வேணால் டிபேட் கூட பண்ணுறேன், அந்த ஃபவுசிக்கெலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காரு. கேரி மில்லிஸ் ஒரு அவுட்காஸ்ட், எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிற ஒரு ஆள், மெடிக்கல் சிஸ்டமில் நடக்கிற தப்பெல்லாம் ஒரு ஓப்பனாகவே சொல்கிறக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் வந்து கொஞ்சம் வருஷம் கழித்து எய்ட்ஸ் விஷயத்துலேயும் அந்த மாதிரி தான் பேசினார். பேப்பர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, அப்புறம் எதுக்காக எய்ட்ஸ் இப்படி தான் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பேசியிருப்பார். அவர் வந்து எய்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இந்த வைரஸ் மேனியா அப்படின்ற இந்த ப்ரெசன்டேஷன், இந்த செமினார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் கேரி மில்லிஸ் எதுக்காக இந்த எய்ட்ஸ் விஷயத்துலலாம் அந்த மாதிரி பேசினார் அப்படின்னு. அவர் ஒன்றும் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் கிடையாது. அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எய்ட்ஸுக்கும் அந்த எய்ட்ஸ் வச்சு எப்படிலாம் காசு பார்த்தாங்க, ஏசிடி அப்படின்ற அந்த மெடிசன் வச்சு எப்படி காசு பார்த்தாங்க, இந்த விஷயம்லாம் புரிஞ்சதுனால தான் அவர் வந்து ஒரு டைமில் சொன்னார், அந்த மாதிரி எய்ட்ஸுக்கு அகென்ஸ்டாக பேசினார். பிக் ஃபார்மா கம்பெனி இதை வச்சு காசு பார்க்குறாங்கன்னு ஓப்பனாக பேசியிருப்பார். அதனாலேயே அவரை வந்து ஒரு அவுட்காஸ்ட் மாதிரி பார்த்தாங்க. இவர் வந்து நான் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு ஆள் மாதிரியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த பிக் ஃபார்மா, இந்த பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்கும் அகென்ஸ்டாக பேசினதுனால கேன்சல் கல்ச்சர் வந்து ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு, இவர் இருந்த காலத்துலேயே இருந்திருக்கு. பட் எனிவே இந்த ஒரு சின்ன கிளிப் மட்டும் மறுபடியும் ஒரு டைம் பார்க்கலாம், உண்மையிலே அவர் என்ன தான் சொன்னார். Or may not be there. I think misused PCR is not quite. I don't think you can misuse PCR. No, the results, the interpretation of it. See, if you can say, if they wanted, if they could find this virus in you at all, and with PCR, if you do it well, you can find almost anything in anybody. It starts making you believe in the sort of Buddhist notion that everything is contained in everything else, right? I mean, அகெயின் இவர் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார், கரெக்டு தான். ஆனால் அதுக்கப்புறமா இதை வந்து ராங்காக இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். சைக்கிள்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி எது வேணால் ஒருத்தரோட பாடியில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காமிக்க முடியும். அதை தான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்ணார். புத்திஸ்டோட மோஷனும் அதுதான், எல்லாமே வித்தின், எல்லாமே உள்ளே இருக்குது, அந்த மாதிரி சம்திங் ஒரு கான்செப்ட் புத்திஸ்ட்டில் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் வந்து மீன் பண்ணார். நீங்கள் வந்து புதுசாக ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி, இல்லை கேரி மில்லிஸ் வந்து பிசிஆரை பற்றி தப்பாக அது பேசவே கிடையாது, பிசிஆரை வச்சு ஏமாற்ற முடியும்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க நிறைய பேர் தான், மெயின் ஸ்ட்ரீம் ஃபாலோவர்ஸ் தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க, இன்டர்பிரிட்டேஷன் தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் என்னதுன்னா, சிடிசி மேக்ஸிமம் 28 CT ஃபார் போஸ்ட் வேக்சின் கோவிட் பிசிஆர் டெஸ்ட் சைக்கிளில் வந்து குறைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிசிஆரில் வந்து 40 சைக்கிள் சம்திங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேக்சின் போட்ட அந்த பர்சன்ஸுக்கெல்லாம் வந்து 28 தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக திடீர்னு சைக்கிளை குறைக்கிறாங்க அப்படின்னா, சைக்கிளை குறைக்க அந்த எந்த விஷயத்தை இவங்க வந்து அவங்க பாடியில் தேடுறாங்களோ அந்த விஷயம் வந்து கிடைக்காது. இந்த சைக்கிள் வந்து வெறித்தனமாக அதிகமாக இருந்துச்சுன்னா வைங்க, ஒரு 60-80 இருந்துச்சுன்னா எதை வேணால் ஒருத்தரோட பாடியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவ் காமிக்க முடியும். வேக்சின் போட்டனால தான் இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு சேஃப் ஆகிட்டாங்க, இவங்க பாடியில் அந்த வைரஸ் இல்லை, நெகட்டிவ் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த சைக்கிளெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கேரி மில்லிஸ் அப்போவே சொன்னார். எய்ட்ஸ் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த டைம்லேயே சொன்னார். இன்டர்பிரிட்டேஷன் தப்பாக பண்ணுவாங்க, இன்டர்பிரிட்டேஷனை தப்பாக பண்ணி மக்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு அவர் அப்போவே சொன்னார். அதை தான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வேக்சினில் மட்டும் இவங்க காசு பார்க்கல, மற்ற விஷயங்களையும் சேர்த்து தான் காசு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு அவ்வளோ ஷாக்காகல, அப்படியே நான் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கேன். வேக்சினில் பார்த்த காசுலாம் பத்தாதா, எக்ஸ்ட்ரா வேறு காசு பார்க்கணுமா? கடைசியில் ஒரு கொஸ்டின் எனக்கே வருது இப்போ மைண்டுக்கு. என்னதுன்னா, ஜஸ்ட் ஆன்லைனில் சில இடங்களில் செக் பண்ணி பார்த்தாலே எந்த மாதிரியெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் இங்கே கோடிக்கணக்கான டாக்டர்ஸ் வந்து இவங்க டாக்டர் ஃபவுசி பார்த்துட்டு மற்றவங்கலாம் சொல்கிறத பார்த்துட்டு இது ப்ரோட்டோக்காலெல்லாம் இருக்குது, இந்த மெடிசன் நல்லது அப்படின்னு சொல்லி எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்க வேணாமா? இது வந்து அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாதா? ஏன் ஒரு சீப் மென்டாலிட்டியில் டாக்டர்ஸே இருக்காங்க? எனக்கு தெரியல, சீரியஸாக இப்போ தான் இந்த கொஸ்டின் எனக்கே வருது. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா?
மேபி நிறைய பேருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணால் ஏதோ கமிஷன் தராங்களோ என்னவோ சான்ஸ் இருக்குது பண்ணாலும் பண்ணுவாங்க.